இந்த வேலைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலேயும் இந்த ஆத்தும நேசர் ஊழியங்களில் கடந்து வந்து உங்களோடு இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி பரலோகத்தின் ஆண்டவர் தந்த நல்ல கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊழியங்களை மிகுந்த வேதனை, நெருக்கடி, துன்பங்களுக்கு நடுவில் கடந்த 7 ஆண்டுகளாய் நடத்தி வருகிற சகோதரிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை மகா வறட்சியான காலத்திலும் நடத்துவாராக என்று நான் ஜெபிக்கிறேன். நல்ல பாடல்கள் உங்களையும் வாழ்த்துகிறேன். கடந்து வந்திருக்கிற எல்லா சகோதரர்கள், இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? முறைச்சு பார்த்து கொண்டிருக்கிற எல்லா சகோதரர்கள், எல்லா சகோதரிகள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். உங்களை காண்பதும் உங்கள் கூட இருப்பதும் ரொம்ப சந்தோஷம். ஆமென். இந்த மணி நேரத்தில் இவ்வளோ உற்சாகமாக இருக்கிறவங்கள நான் இதுவரை கண்டதில்லை. அந்த வகையில் நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சூப்பர். இந்த ஊழியத்தில் நீங்கள் கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறார். நீங்கள் இந்த ஊழியத்தில் தோள் கொடுக்கணும். நீங்கள் இந்த தேசத்தில் தெய்வ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப உழைக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். என்ன ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தை கூப்பிட்டாங்க, வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஆமாம். அப்போ என்னை கூப்பிட்டப்போ நான் கேட்டேன், ஏன் என்ன கூப்பிடுறீங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை பாஸ்டர், போன வருஷம் வந்தவர் செத்து போனார், அதனால் உங்களை. சரி, புரியாத சிரிப்பீங்கன்னு நினச்சேன். தப்பு தான். இப்போ இன்னும் எங்கே போனாலும் கூட்டத்தை கூப்பிடுப்போ எனக்கு உடனே இதுதான் ஞாபகம் வரும். நம்மளை ஏன் கூப்பிடணும்? போன வருஷம் வந்தவர் செத்து போயிட்டார். சரி. 141 சங்கீதம் 10வது வசனம். 141 சங்கீதம் 10வது வசனம். நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். ஒரு தடவை கூட சொல்லுங்க. ஒரு தடவை கூட சொல்லுங்க. நல்ல கண்ணை மூடி நல்ல வாயை திறக்கணும். நல்ல வாயை திறக்கணும். ஒரு ஆளு கூட வேடிக்கை பார்க்கப்படாது. பலமான அபிஷேகம் இந்த கூடாரத்தை மூடுகிறது. நல்ல கண்ணை மூடி நல்ல வாயை திறந்து ஆவியில போராடுங்க. நீ அதற்கு தப்பி கடந்து போகிறாய். பாபா கத்தரபா பாபா ரியாந்தரப சந்தரபத்தரபலபா. போதல்ல. நல்ல கை தட்டணும். நல்ல வாயை திறக்கணும். கர்த்தர் உன்னை தப்பி கடந்து போக பண்ணுகிறார். அபிஷேகம். உடா ரகதன 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 கமகதன அந்தல் கனாதன சந்தராது. சத்தம் போதல்ல, கை தட்டி. எந்த பிரச்சனையை நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நீ அதற்கு தப்பி கடந்து போகிறாய். நல்ல ஒரு நிமிஷம் கை தட்டி அத்தனை பேரும் வா திறந்து ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கை தட்டி. உட கடகல் கபன கதல் கபாரபா ரேந்தலாதர சந்தரபா உடந்தரப ஹத்தரபா ரியாத்தர பிரௌடப தரபலபரபலபா
நல்லா சோத்திரம் பண்ணுங்க, நல்லா சோத்திரம் பண்ணுங்க, நல்ல வாயை திறந்து சோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஆவியில சோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய அபிஷேகம் பலமாய் இறங்குகிறது, கிருபை பலமாய் இறங்குகிறது. நல்ல கண்ண மூடி நல்ல கை தட்டி ரி கத்தரபா ரி அத்தரபா அல் ஹந்தரபா ரி அந்தரபா, கர்த்தர் உன்னை தப்புவிக்க பண்ணுகிறார். ஆவியில பேசுங்க. பலமான தேவ பிரசன்னம், பலமான அபிஷேகம், பலமான அபிஷேகம். கூப்பிடு, வாயை திறந்து கூப்பிடு, வெட்கப்படாத, சத்தம் உயர்த்தி கூப்பிடு. கர்த்தர் உன்னை தப்புவிக்க பண்ணுகிறார். அந்த ரகதன ரிகதன கம கதன கடகத்தனாதன சத்தராதியா ரேல் அந்தராதி அந்தர கந்தரபா ரேந்தல் கபத்தரத்தலபா ரி ஹத்தரத்தலபா ரி அந்தல் பிரௌடபத்தரபா ராந்தல் கபத்தரபா. நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். கர்த்தருடைய வல்லமை பயங்கரமாய் இறங்குகிறது. கிருபையுள்ள நல்ல தகப்பனே, நல்ல இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி. நீர் எங்களை உம்முடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்திருக்கிறபடியால் நன்றி. ஒரு ஆள் கூட இந்த இடத்துல உம்முடைய சத்தத்தை கேட்காம, உம்முடைய தொடுதலை அனுபவிக்காம இந்த இடத்தை விட்டு எழும்பி போகக்கூடாதப்பா. அத்தனை பேரை நீர் தொடணும். எல்லார் மேலும் ஒரு தேவ பிரசன்னை இறங்கணும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த தேசத்தில் ஊழியம் செய்கிற சகோதரி உம்முடைய கரத்தில் தருகிறோம். இணைந்து உம்முடைய நாமத்துக்காய் செயல்படுகிற தேவ பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் தருகிறோம். இந்த தேசத்தின் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா பகுதியும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். என்னை கேள், ராஜ்யங்களை உனக்கு சொந்தமாய் தருவேன் என்று வாக்கு பண்ணினவரே, உம்மை கேட்கிறோம். ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுப்பீராக. உம்முடைய நல்ல நாமத்தை உயர்த்தும். கடந்த 7 ஆண்டுகளாய் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறீர். கடந்த ஆண்டுகளெல்லாம் உம்முடைய கிருபை, இனி வரப்போகிற ஆண்டிலே உம்முடைய கிருபை தொடர்ந்து நடத்தும். எந்த சத்துருவின் திட்டங்களும் வாய்க்காமல் போவதாக. இந்த காம்பவுண்டில் காலு வைக்கும்போதே தேவனுடைய செயல் இங்கே இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியம் இந்த கூடாரத்தில் இருக்கிறது என்று மனிதர்கள் சொல்லத்தக்க அடையாளங்களை நீர் செய்தருளும். எல்லாவித தடைகளையும் உடைக்கணும். உடைய நல்ல நாமத்தை உயர்த்தணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். ஒரு தடவை சொல்லுங்க. சரி, ஒரு 7-8 காரியங்களை கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் வைத்தார். அவைகளை வேகமாக சொல்லிட்டு நாம் ஜெபிக்கலாம். 1, நான் இந்த பலவீனத்தை தப்பி கடந்து போவேன். எழுதுறாங்களான்னு பார்க்கணும் உங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஒன்று யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு 40 வருஷமாக நோய். 40 வருட நோயாளியை எந்த டாக்டர்கிட்ட கொண்டு போனாலும் வீட்டுக்கு தான் விடுவார். ஏன்னா நோய் எத்தனை வருடம்? 40 வருடம்.
ஒரு 6 மாதம் ஒரு நோய் நம்ம உடம்புல இருந்தாலே சத்ரு நம்மள்கிட்ட சொல்லுவான் இனி மாறாது. இவன் இந்த நோயோட 40 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறான். இவனை கண்டா சேக்கண்டு கொடுக்கணும். ஏன்னா இவன் தற்கொலை பண்ணல. சில ஆட்கள் சின்ன பிரச்சனை வரண்டா உடனே ஜெயிப்பு, என்ன எடுமாண்டவரே, என்னை எடுமாண்டவரே. ஒரு சிஸ்டர் வந்து என்னிடத்துல சொன்னாங்க, பாஸ்டர் கர்த்தரை என்னை எடுக்காவது ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன் எடுக்க மாட்டாருன்னு. ஏன்னு? பயங்கர வெயிட்டுன்னு ஒன்று. இப்போ காலப்பழக்கமுள்ள நோய்களை எல்லாம் நம்ம கண்ணு முன்ன காட்டிட்டு சத்துரு சொல்லுவான் இது மாறாது, இது மாறாது. சில பலவீனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சில நோய்கள் உடம்புல வந்தாலே 14 ஆண்டு தாண்டி தான் நோய் வந்ததே தெரியும். அதாவது அந்த நோய் அந்த உடம்புல புகுந்து விட்டது அப்படிங்கிறது நமக்கு வெளியே தெரிகிறதுக்கு 14 வருஷம் ஆகும். அந்த 14 வருஷத்துக்குள்ள இந்த நோய் உள்ளான பல அவயவங்களை சாப்பிட்டு முடிச்சிடும். அதுக்கு பிறகுதான் நமக்கு என்ன செய்யுது, இந்த நோய் வந்ததுன்னு நமக்கு தெரியுது. அப்போ 40 வருடத்தை ஒன்று யோசிச்சு பாருங்க. அந்த மனுஷனுக்கு சுகமாக எடுக்க வேண்டிய மருந்து இனி உலகத்தில் இல்லை. அந்த நேரத்தில் யாக்கும் ஜபிக்கிற 2 பேர். தப்பு தான், உங்கள்கிட்ட சொன்னது தப்பு தான். அந்த நேரத்தில் யாக்கும் ஜபிக்கிற 2 பேர். இந்த பலிபீடத்தில் நின்று சொல்றேன், நீ அந்த பலவீனத்துக்கு தப்ப போற, நீ அந்த பலவீனத்துக்கு தப்ப போற. கர்த்தருடைய வல்லமை உன்மேல பலமாக இறங்குது. உடரபல ஹந்தரபல பரபலமா ரியந்தரபல சந்தரபலமா. நல்ல ஒன்று கை தட்டி நல்ல வாய திறந்து நானோ அந்த பலவீனத்துக்கு தப்புவேன். பைபிள்ல 12 வருட பலவீனத்தை கர்த்தர் சுகமாக்குன்னு சொல்லி இருக்கு. 12 வருடம், 18 வருடம் சொல்லி இருக்கு. 12, 18. பெதஸ்தா குளத்தை கரையில் 38 வருடம் சொல்லியிருக்கு. ஆனா இவன் பைபிள்ல சூப்பர் சீனியர் நோயாளி. இப்ப சில ஆட்கள் எல்லாம் எழுப்பி நின்று சாட்சி சொல்லுவேன் இல்லையா, கடந்த 12 ஆண்டுகளாய் நான் வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். அதை கேட்கும்போது அந்த 18 வருடமா வேதனைப்பட்ட பெண்மணி என்ன சொல்லும், நான் உன்னை விட 6 ஆண்டு கூடுதல். இவங்க 2 பேரும் ஒரே சபையில் இருந்தணும்னு வைங்க, 3வது அந்த 38 வருட நோயாளி என்ன சொல்லுவாங்க, 12 + 12 + 12 கூட்டினாலும் நான் கூடுதல். 18 + 18 போட்டாதான் எனக்கு சமம். 12 வருட நோயாளி, 18 வருட நோயாளி, 38 வருட நோயாளி. இங்க ஒருத்தன் 40 வருட பலவீனம். எந்த மனுஷனையும் பலவீனத்தின் ஆவி ஆளுகை செய்வதை ஆண்டவர் விரும்பல. தப்புதான். எந்த மனுஷனையும் பலவீனத்தின் ஆவி ஆளுகை செய்வது ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் அதனால என்ன சொல்றாரு, நீ அதற்கு தப்பி கடந்து போவாய். அப்போ 1, நான் அந்த பலவீனத்துக்கு தப்பி கடந்து போவேன். 2, சமூக அடிமைத்தனத்தை கடந்து போவேன். 1, பலவீனத்தை தப்பி கடந்து போவேன். 2, சமூக அடிமைத்தனத்தை தப்பி கடந்து. 69ஆம் சங்கீதத்தை கொஞ்சம் கையில் எடுங்க. நாம் வாழ்கிறோம் இல்லையா, சமூகம் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க இல்லையா, மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மனிதர்களை பற்றி 69ஆம் சங்கீதத்தில் 3 வார்த்தை சொல்லி இருக்கு. பாருங்க, 14வது வசனம். பார்த்தீங்களா, என்னை சுற்றி இருக்கிற சமூகம் எப்படிப்பட்டது தெரியுமா, என்னை அமிழ்த்தும் சேறுகள். நீங்க குண்டுக்குள்ள விழுந்தா ஒரு ஆள் கை நீட்டி தூக்குவார்னு நினைக்கப்படாது. முடிஞ்சா வீடியோ எடுத்து போடுவது. என்னன்னு போட மாட்டணும், குண்டுக்குள்ள விழுந்த காட்சின்னு போட மாட்டணும். ஒரே அடியா என்ன போடணும் தெரியுமா, விழுந்த காட்சி. அப்ப எப்படி வேணாலும் எடுத்துக்கிடலாம். நம்ம சுற்றி இருக்க இல்லையா சமூகம்,
நம்ம சுற்றி இருக்கிற சமூகத்துக்கு பைபிள் சொல்ற பேரு சேரு. அமிழ்த்தும் ஒரு அடி நம்ம தாந்துட்டோம்னா பிடிச்சு இழுத்து 5 அடி தாத்துக்கிடுவனு. அதுக்கு நடுவிலே நீ வாழ்கிறாய். ஆனா நீ என்ன பண்ணுவ தெரியுமா? அதை தப்பி கடந்து போவாய். தப்புதான், தப்புதான். உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். நீ கொஞ்சம் மாட்டிட்டேன்னா மொத்தமாய் உன்னை அமிழ்த்துகிற சேரு. நீயோ அதற்கு தப்பி கடந்து போவாய். கை தட்டும்படி ஏவப்படுறவங்க கை தட்டணும். வாய திறக்கும்படி ஏவப்படுறவங்க வாய திறக்கணும். அதுன கடகள் கபன கதுனி அத்தனா அல் கந்தரபலமா. எது எது உன்னை மூழ்கடித்தாலும் இப்ப கர்த்தர் உன்னை கைய பிடிச்சு தூக்குறார். நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு வேதம் சொல்லுகிற ஒரு பெயர் அமிழ்த்தும் சேர். அடுத்த வார்த்தை வாசிங்க 69:14. ஜலம். சேர் என்ன செய்யும்? அமிழ்த்தும். ஜலம் என்ன செய்யும்? தூக்கிட்டே போகும். 2020 இங்கே இருந்தேன், 2021 இங்கே வந்து விட்டேன், 2022 இங்கே வந்து விட்டேன், 2023 இங்கே வந்து விட்டேன், 2025 சமுத்திரத்தில் போனேன். ஜலம் என்ன செய்யும்? இருக்கிற இடத்துல இருந்து இழுத்து 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 கொண்டு போகும். சமூகம் ஒரு அமிழ்த்தும் சேர் மட்டும் இல்லை, சிலரை அமிழ்த்தும் சிலரை இழுக்கும். சமூகம் ஒரு ஜலம். 3:15 வசனத்தை வாசிங்க. சமூகம் விழுங்கும் ஆழம். 3 வார்த்தையை பார்த்தீங்களா நீங்க? 1 அமிழ்த்தும் சேர், 2 இழுத்து கொண்டு போகும் ஜலம், 3 மூழ்கடிக்கும் ஆழம். நம்ம எல்லார்ட்டையும் அன்பாதான் இருப்போம், நம்ம எல்லார்ட்டையும் பேசுவோம், நாம எல்லாருக்கும் ஜெபிப்போம். யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை இன்னைக்கு உங்களை எதிர்க்கிறவர்கள் உயிரோடு இருக்க காரணமே உங்க ஜெபமா இருக்கும். தப்புதான். ஒருவேளை இன்னைக்கு உன்னுடைய மிகப்பெரிய எதிராளி உயிரோடு இருக்க காரணமே உன்னுடைய ஜெபமா இருக்கும். இப்போ நம்மை சுற்றி இருக்கிற சமூகத்தை பார்த்தீங்களா? சேரு, ஜலம், ஆழம். இனி அடுத்த ஒரு 4 காரியம் கூட, அந்த ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு காரியம் பாருங்க. 69:4 வாசிங்க. அந்த வார்த்தை நீங்க ஒரு அண்டர்லைன் பண்ணி யோசிங்க. நான் எடுக்காததை நான் எடுக்கல. நான் என்ன செய்யல? எடுக்கல. நான் இப்ப சொல்லித்தரேன். நான் எடுக்கல. ஒரு 10 பேர் ஒரு இடத்துல கூடி நிற்கணும். நான் அந்த 10 பேருக்கு நடுவில் புதிய ஆள். நான் அந்த 10 பேருக்கு நடுவில் புதிய ஆள். திடீர்னு அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் சொல்லுது, என் பாக்கெட்டில் கிடந்து 500 ரூபா காணல. அந்த ஆட்களில் ஒரு ஆளுக பாக்கெட்டில் இருந்த 500 ரூபா காணல. உடனே 10 பேருமா சேர்ந்து என்ன பக்கத்தில் வரணும், ஏன்னா பாக்கெட்டில் 500 ரூபா கிடக்கு. அது அவங்க பணம் அல்ல. இப்போ அவங்க 10 பேர், நான் தனி. நான் எடுக்கல. நான் என்ன செய்யல? எடுக்கல. என்ன சொல்லணும்? வீட்டுக்கு போகணும்னா கொடு. உயிரோட வீட்டுக்கு போய் சேரணும்னா கொடு. என்ன பண்ணுவோம்? எடுக்கல. திருட என்கிற பேர் கிடைச்சாச்சு. திருடாததை திருடின மாதிரி கொடுத்தாச்சு. சமூகம் சேர்ந்துட்டா ஒன்றும் செய்ய முடியாது. நானோ தப்புதான்.
நான் ஒன்றும் சொல்லல. நானோ அதற்கு தப்பி, ஒரு சேனையே உனக்கு விரோதமாய் வந்தாலும் நீ அதற்கு தப்பி கடந்து போவாய். பார்த்தீங்களா? மூழ்கடிக்க பார்த்தார்கள், இழுத்து கொண்டு போக பார்த்தார்கள், ஆழத்தில் கொண்டு போய் கொல்ல பார்த்தார்கள். அது ஒன்றும் நடக்கிறதுனால இப்போ என்ன நடக்காதனால என்ன போட்டு இப்போ திருட்டு பட்டம் கட்டி விட்டுருக்கு. இவர்கள் திருடர்கள். இவர்கள் யாரு? திருடர்கள். அதுலேயும் ஜெயிக்க முடியலையா? அடுத்து என்ன பண்ணிச்சோன்னு பாருங்க. 69:11. என்ன வச்சு மற்றவங்கள்ட்ட பேசணும். என்னை பழமொழியா பயன்படுத்தணும். நான் ஒருத்தன் பைபிள்னு எடுத்துட்டு கிளம்புனாய், இன்னைக்கு குடும்பத்தை பாரு அப்படின்னு நம்மளை பழமொழியா பயன்படுத்தணும். ஓடி ஓடி கூட்டத்து போகணும், என்ன கிடைச்சுன்னு கேளு, நம்மளை என்ன பயன்படுத்தணும்? இங்க இல்லையோ பழமொழியா? ஒரு அல்லேலியா சொல்லுங்க, நல்ல உற்சாகமா சொல்லுங்க. என்ன குத்தி மற்றவங்களுக்கு பழமொழி சொல்லி கொடுக்குறான். அண்ணா ஒருத்தன் பைபிள் எடுத்துட்டு நடந்தா இல்லையா, அவனை பாரு இப்ப பைத்தியம் பிடிச்சு அலைகிறான். அண்ணா ஒருத்தன் பைபிள் எடுத்துட்டு அலைஞ்சா இல்லையா பாரு இப்ப கேன்சர்ல கிடக்கான். அண்ணா ஒருத்தன் பைபிள் எடுத்துட்டு அலைஞ்சா இல்லையா பாரு இப்ப அவன் குடும்பம் கீழே கிடக்கு. என்ன பழமொழியா பயன்படுத்துறான், அதுலயும் விடல. அப்புறம் என்ன பண்ணணும்? மதுபானம் பண்ணுவர்களின் பாடலானேன், அதை வாசிங்க. பார்த்தீங்களா? தண்ணி அடிக்கிறவன் தண்ணி அடிச்ச உடனே அவனுக்கு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த பாட்டுக்கு சப்ஜெக்டே நான் தான். யூ அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ்? சில ஆட்கள் தண்ணி அடிக்க பாட்டு வரும் இல்லையா, அந்த பாட்டுக்கு சப்ஜெக்டே யாரு? இப்படி ஒரு சமூகத்தில் நீங்க போய் மாட்டின என்ன சொல்லுயா? 24 மணிக்கூர் ஒரே ஜப குறிப்பு தான். என்ன எடு ஆண்டவரே, வேற எங்கேயாவது எனக்கு 3 சென்ட் தரும் ஆண்டவரே. எல்லா இடத்துலையும் சமூகம் இப்படிதான். ஒரு பிரச்சனையும் வராது. சமுத்திரத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு பாறையை பார்க்கணும், அதில் போய் வீடு வைக்கணும், ஒரு போட்டு கூட வாங்கி கட்டி போட்டிருக்கணும். தேவைக்கு கடைக்கு வந்து பொருள் வாங்கிட்டு போகணும், தேவைக்கு அங்கே போய் ஒரு பிரச்சனையும் வராது. உலகத்தில் உள்ள சமூகம்னா இப்படிதான் இருக்கும். போராட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா நீ அப்படி இல்லை, நீ தப்பி போவாய். நீ அதற்கு தப்பி போவாய் சகோதரி, நீ அதற்கு தப்பி போவாய் சகோதரா. ஏன்னா உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். நல்ல கை தட்டி வெட்கப்படாதுங்க. ஒரு நிமிஷம் நல்ல கை தட்டி நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. நல்லா அந்தல் கபதனா ஊடபத்தாரா ரியாந்தாரா அல் கந்தாரா. அநேகருக்குள்ள பயங்கர அபிஷேகம். கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு பலமான அபிஷேகம், ஒரு பலமான அபிஷேகம். கையை தட்டி ஊட கத்தாரபா ரி கத்தாரபா ரி அத்தாரபா. கர்த்தர் உன்னை கையை பிடிச்சு தூக்கி விடுகிறார். நீயோ அதற்கு 1 அந்த பலவீனத்துக்கு, 2 அந்த சமூக அடிமைத்தனத்துக்கு. சமூகம் என்ன அடிமைப்படுத்துது அப்படின்னு நினைச்சு வேதனைப்படப்படாது. ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணி அற்புதம் பெற்றவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்களே, நோ, அவங்க பேசலன்னா தான் ஆச்சரியப்படணும். அவங்க ஏதாவது பண்றாங்களே ஆண்டவரேன்னு நினைச்சு ஆச்சரியப்படப்படாது. அவங்க ஏதாவது பண்ணலையான்னு நினைச்சது ஆச்சரியப்படணும். ஏன்னா அவங்க சாப்ட்வேர் அப்படி. ஆனா ஒண்ணு தெரியும்,
யாரு பழமொழி சொன்னாலும் யாரு பாடினாலும் எந்த தண்ணி அடிக்கிறவன் வாயில பாட்டா நான் மாறினாலும் எனக்கு ஒண்ணு தெரியும், நான் அதற்கு தப்பி கடந்து போவேன். நான் அதற்கு தப்பி கடந்து போவேன். இந்த கூடாரத்தில் எங்க இருந்தாலும் ஒரு நிமிஷம் கை தட்டி, எங்க இருந்தாலும் ஒரு நிமிஷம் வாதறந்து கர்த்தரை ஒன்னு மகிமைப்படுத்துங்க. நீ அதற்கு தப்பி போவாய். மூணு, ரெண்டெண்ணம் சொன்னேன். ஒன்று, அந்த பலவீனத்துக்கு தப்பி கடந்து போவேன். ரெண்டு, அந்த சமூக அடிமைத்தனத்துக்கு தப்பி கடந்து போவேன். மூணு, யோபு 18:8 அந்த வலையின் சிக்கலுக்கு தப்பி கடந்து போவேன். அந்த வலையின் சிக்கலுக்கு தப்பி கடந்து போவேன். வாசிங்க, ரொம்ப முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு தடவை வாசிங்க. காலில் வலை அகப்பட்டுட்டு அப்புறம் அவன் அந்த காலை எடுக்க முடியல, கால் வலைக்குள்ளே போயிட்டு இப்போ எப்படி நடக்கிறான்? அந்த வலையின் சிக்கலோட நடக்கிறான். ஆனால் உண்மையிலே அவனுக்காக கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லணும். ஏன்னா நம்ம அண்ணா உடனே படுத்திருப்போம், இந்த பொல்லாத ஆவிகள் என்னை நடக்க விடவில்லைன்னு சொல்லி ஒற்ற படுப்பு. ஆனால் அவன் என்ன செய்யல, படுக்கல, வலை சிக்கல் காலில் மாட்டினாலும் அதை கொண்டு என்ன பண்ணுறான், நடக்கிறான். ஆனால் மூணு பிரச்சனை. ஒன்று, வேகம் இருக்காது. என்ன இருக்காது? வேகம் இருக்காது. ஸ்பீடு இல்லை. ஏன் ஸ்பீடு இல்லை? கால் எங்க மாட்டி இருக்கு? வலையில். ரெண்டு, எவ்ரி ஸ்டெப் இஸ் பெயின்ஃபுல். ஒவ்வொரு காலடியும் வேதனையாக தான் இருக்கும். உண்மைதான் இல்ல? ஒவ்வொரு காலடியும் வேதனையாக தான் இருக்கு. ஏன்னா என் கால் வலையில் சிக்கி விட்டது, நான் படுக்கணும்னு சத்துரு பார்க்குறான், ஆனால் நான் படுக்கல, நான் நடக்கிறேன். ஏன்னா எனக்கு பழைய மாதிரி வேகம் இல்லை. அப்புறம் நான் ஒவ்வொரு கால் வைக்கும் எனக்கு என்ன ஆகுது? வலிக்குது. மூணாவது, நேராய் போக முடியல. ஒரு குழந்தை நண்டு எழுதுனீங்களா எல்லாம்? ஒரு குழந்தை குமார் அது எழுதுறாயா? ஒரு குழந்தை நண்டு. அந்த குழந்தை நண்டுட்ட அப்பா நண்டு சொல்லிச்சு, மகனே சமூகத்தில் நீ நேரே நடக்கணும், சமூகத்தில் நீ நேராய் நடக்கணும், சமூகத்தில் நேராய் நடக்கணும்னு சொல்லி அந்த குழந்தை நண்டும் பார்த்து, சரி நான் நேராக நடக்கணும். நீங்கள் நண்டுக்கு காலு பார்த்துருக்கீங்களா? கியர் பாக்ஸ் மாதிரி, ஃபார்வேர்டு 4 பேக்வேர்டு 4. அப்போது அப்பன் சொல்லிட்டாரேன்னு சொல்லி இது நேரே நடந்து பார்க்குது, வளைஞ்சு தான் போகுது. எப்படி நடந்து பார்த்தாலும் வளைஞ்சு தான் போகுது. அடுத்த ஒரு நாள் டேடி நண்டு சொல்லிச்சு, குமாரா நீ நேரே நடக்கணும்னு. உடனே குழந்தை சொல்லிச்சான், அப்பா நீ ஒன்று நடந்து காட்டுன்னு. எப்படி நடந்து காட்ட முடியுமா? முடியுமா? முடியாது. நண்டுக்கே நேரே நடக்க முடியலன்னா வலையில காலகப்பட்ட எப்படி நடப்பாய்? நீங்க பார்க்கறதும் தெரியல, முறைக்கிறதும் தெரியல, சிரிக்கிறதும் தெரியல, ஒண்ணுமே தெரியல எனக்கு. ஆனா நீங்க உட்கார்ந்து இருக்கிறீர்கள்னு தெரியுது.
சில நேரம் உண்மை, சில நேரம் ஒரு கால் வைக்க எவ்வளவு பாடுபடுறேன், சில நேரம் ஒரு கொஞ்சம் முன்னுக்கு வர எவ்வளவு பாடுபடுறேன், எப்படியாவது மொத்த குடும்பத்தையும் தூக்கி ஒரு ஸ்டெப் நகர்த்தணுமேன்னு இவ்வளவு பாடுபடுறேன். ஏன்னா என் கால்கள் வலியில சிக்கிவிட்டது. அதனால எனக்கு இப்ப பழைய மாதிரி வேகம் இல்லை. பைபிள் வாசிக்கிறதுல வேகம் இல்லை, ஜெபிக்கிறதுல வேகம் இல்லை, ஆராதிக்கிறதுல வேகம் இல்லை. எல்லாம் இருக்கு, ஆனா என்ன இல்லை? வேகம் இல்லை. ஜெபிக்கிறேன், பாடுறேன், துதிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், நான் எல்லாம் செய்கிறேன், ஆனா எல்லாத்துலயும் என்ன இல்லை? வேகம் இல்லை. வேகம் இல்ல, ஆனா வேதனை இருக்கு. வேகம் இல்ல, ஆனா வேதனை இருக்கு. நான் பெருசா ஒண்ணும் செய்யல, ஆனா எனக்கு ஏதோ பெருசா செஞ்ச மாதிரி வலிக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் வேதனையோட தான் வைக்கிறேன், யாருக்கும் தெரியல. ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் வேதனைப்படுறேன். கையை உயர்த்தி பிடிங்க, நல்லா உயர்த்தி பிடிங்க. சொல்லுங்க, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். ஒரு தடவை கூட சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இனி அந்த ரெண்டு கையை நல்லா தட்டுங்க. இப்போ இப்போ உங்க வாழ்க்கையில் விழுந்த எல்லா கண்ணிகளும் வெட்டப்படுகிறது. நல்லா நல்லா கையை தட்டி, நல்லா கையை தட்டி உன் வாழ்க்கையில் விழுந்த அந்த கண்ணி வெட்டப்படுகிறது. வெட்டுவாரு, வெட்டுவாரு, ஆவியானவர் வெட்டுவாரு. கையை தட்டி பெற்றுக, கையை தட்டி பெற்றுக. ஒரு பலமான அபிஷேகம். மொத்தம் விட்டு கொடுங்க, மொத்தம் விட்டு கொடுங்க. அபிஷேகம் அநேகர் மேல இறங்குது, அநேகர் மேல அபிஷேகம் இறங்குது. கையை தட்டி கண்ணை மூடி வாயை திறந்த ஆவியில போராடுங்க. அந்த கபதனா ரீ ஹத்தாரா உட பத்தாரா உட பத்தாரா ரீ அந்தாரா அல் பந்தாரா உட அந்தாரா அல் ஹத்தாரா அந்த கபரபலமா. கண்ணி தெறிக்குது சிஸ்டர், கண்ணி தெறிக்குது சகோதரா. ஓ காலுக்கு விழுந்த கண்ணி தெறிக்குது. கையை தட்டி விடுதலை பெற்றுக்கோ, கையை தட்டி விடுதலை பெற்றுக்கோ. சிலர் மேல பயங்கரமான அபிஷேகம், பயங்கரமான அபிஷேகம். கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கையை தட்டி, கையை தட்டி ஆவியில போராடுங்க. நானோ அதற்கு தப்பி நீ தப்ப முடியாதுன்னு சாத்தான் சொல்லி இருக்கலாம், நீ தப்ப முடியாதுன்னு உலகம் சொல்லி இருக்கலாம், நீ தப்ப முடியாதுன்னு மனுஷன் சொல்லி இருக்கலாம். ஆனா ஆவியானவர் சொல்றாரு, நீ அதற்கு தப்பி கடந்து போற, நீ அதற்கு தப்பி கடந்து போற. கொஞ்சம் கொஞ்சம் சத்தம் உயர்த்தி ஒன்று, அந்த பலவீனத்துக்கு தப்பி கடந்து போவேன். 2, அந்த சமூக அடிமைத்தனத்துக்கு தப்பி கடந்து போவேன். 3, அந்த வலையின் சிக்கலுக்கு தப்பி கடந்து போவேன். கர்த்தர் உங்களை மறுபடியும் நேராக நடக்க பண்றாரு. கர்த்தர் உங்களை மறுபடியும் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். கர்த்தர் உங்களை மறுபடியும் வேகமாய் செயல்பட பண்ணுகிறார். முந்தி இருந்ததை விட வேகமாய், முன்பிருந்ததை விட வேகமாய் கர்த்தர் உங்களை செயல்பட பண்ண போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பது விளங்க பண்ணப்படுகிறது. மூணு சொன்னேன். 4, அந்த தாக்கும் ஆவிகளுக்கு தப்பி கடந்து போவேன். தாக்கும் ஆவிகளுக்கு தப்பி கடந்து போவேன். லூக்கா 13 அதிகாரம் 16வது வசனம்.
நான் அந்த தாக்கும் ஆவிகளுக்கு தப்பி கடந்து போவேன். கொச்சின் பக்கத்தில் ஒரு தடவை ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். பகல் கூட்டம் சபையில் வச்சு நடந்து, மத்தியானத்துக்கு மேலே ஒரு ஜபம் அந்த சபையில். தங்கம் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருப்பார்கள் இல்லையா? வாசல்னாலே அப்படிதான். வாசல் என்னத்துக்கு? ஒன்று போகிறதுக்கு, இன்னொன்று வாரதுக்கு. அவர்கள் அதை கரெக்டாக நிறைவேற்றுகிறார்கள். பகலை சபையில் வச்சு கூட்டம் ஆசீர்வாதமாக இருந்து, அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே அந்த கூட்டம் வச்ச வீட்டில் வச்ச ஒரு ப்ரேயர். அந்த ப்ரேயரில் மொத்தமே 4 பேர் தான் உண்டு. 4 பேர். அந்த வீட்டில் உள்ள புருஷன், அந்த மனைவி, அந்த சர்ச்சு பாஸ்டர், நான். அவர் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு என்கிட்ட சொன்னார், நீங்கள் 10 ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன் அவர்கிட்ட, இல்லை எனக்கு கொஞ்சம் நேரம் வசனம் பேசணும்னு சொன்னேன். எனக்கு கொஞ்சம் நேரம் வசனம் பேசணும்னு சொல்லி நானே யோசிக்கிறேன். மொத்தம் எத்தனை பேர் தான் உண்டு? 4 பேர். மொத்தம் 4 பேர். சில நேரம் அப்படி தான். நம்ம மற்ற யாருக்கும் பேச மாட்டோம், நமக்கு நாமே பேசுகிறோம். சில நேரம் நமக்கு நாமே பேசுகிறோம். நம்ம பிரசங்கம் நம்மை பலப்படுத்துகிறது. யாரை பலப்படுத்துகிறோமோ இல்லையோ, அப்போது நான் அப்போ ஜெபம் பண்ணிட்டு பேசலான்னு சொல்லி கண்ணை மூடி ஜெபம் பண்ண தொடங்கினேன். ஜெபம் பண்ண தொடங்கினோடனே அந்த வீட்டில் உள்ள சகோதரி இப்படி பண்ண தொடங்குச்சு. பேனா இருக்கும். அவ்வளோ தெரியுமா? உலகத்தில் டெய்லி குளிக்கிற ஊர் கன்னியாகுமரி ஆகும். சில மாவட்டங்களில், நான் மைக்கில் இடம் சொல்ல மாட்டேன், நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. சில மாவட்டங்கள்லாம் மாதத்தில் குளிக்கணுன்னு ஒரு நாள் ஒதுக்கி வைப்பணும். அன்னைக்கு காலையில் உடம்பை எண்ணெயில் ஊற போட்டுட்டு பெண்மணி இப்படி சொரிய தொடங்குச்சு. அப்புறம் 2 கையால் சொரிய தொடங்குச்சு. ஐயா ஏதாவது ஒரு இடத்துல உட்காருங்க. ஒரு அல்லேலே சொல்லுங்க. அப்புறம் 2 கையாலையும் சொரிய தொடங்குச்சு. நான் யோசிக்கவே இல்லை, நான் சோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறம் இந்த சொறிய இடத்துல எல்லாம் பிளட் வருது. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிச்சு தெரியுமா? சொரிஞ்சு 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 உடுத்திருக்கிற துணியெல்லாம் உருவி போட்டுட்டு சொரிய தொடங்குச்சு. உடனே அந்த ஹஸ்பண்ட் எழும்பி ஒரு பிளாங்கெட்டை கொண்டு வந்து மனைவியை மூடினார். திடீர்னு அந்த பெண்மணி திடீர்னு நான் போக மாட்டேன் மலையாளத்தில். நான் சொன்னேன், உங்களை யாரு போக சொன்னது? உங்க வீடு. நான் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு எனக்கு போகணும் காலேஜுக்கு. இல்லை நான் போக மாட்டேன். அப்புறம் பயங்கரமா சத்தம் போட தொடங்கு, நான் போக மாட்டேன். ஒரு கட்டத்தில் நான் சொன்னேன், நீ போய் தான் ஆகணும், நீ போய் தான் ஆகணும். அப்புறம் அது சொல்லு, நான் போகணுன்னா ஒரு டிமாண்ட் அது சொல்லுது. டிமாண்டை சொல்லுது, எனக்குரியது இந்த வீட்டுக்கு ஃபவுண்டேஷனில் இருக்கு, எடுத்து தந்தால் நான் போகிறேன். அது பயங்கரமாக ஆவேசப்பட்டுட்டு சொல்லுது, ஃபவுண்டேஷனுக்குள்ளே என்னோட ஒரு பொருள் இருக்குது, எடுத்து தந்தால் நான் போகிறேன். அப்போது நான் அந்த புருஷன்ட்ட சொன்னேன், அதுக்கு ஏதோ எடுத்து கொடுத்தா போகலான்னு சொல்லுது, எடுத்து கொடுக்கலான்னு சொல்லுங்கன்னு. எடுத்து கொடுக்கலான்னு சொல்லுங்கன்னு. அப்போவே நான் யோசித்தேன், ஃபவுண்டேஷனுக்கு உள்ள ஏதாவது பண்ணி வச்சுருப்பேன், ஃபவுண்டேஷன் உள்ள ஏதாவது
பண்ணி வச்சிருப்பணும். அதுதான் இது கேட்குது. நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி எடுத்து விடுங்க போட்டுன்னு. அப்போ அது சொல்லுது, வீடு வைக்க ஃபவுண்டேஷன் போட்டப்போ இன்ன இடத்துல இருந்து 1 கிலோ மண்ணு கொண்டு வந்து போட்டிருக்கு. அந்த இடம் அந்த மைக்கில் சொல்ல முடியாது. அங்கே அப்படி மண் விற்பனும். நீங்கள் புதுசாக வீடு வைக்கிறீங்கன்னா 1 கவர் மண் தருவணும். அந்த 1 கவர் மண்ணுக்கு 1 லட்சம் 2 லட்சம் ரூபா கொடுக்கணும். நீங்கள் 1 கிலோ மண் ஒரு கவரில் போட்டு தருவணும். அப்போ அந்த பிசாசு சொல்லுது, அந்த மண்ணை எடுத்து வந்தால் நான் போகிறேன். அப்போ நான் அந்த வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், மண்ணு தானே கேட்குது, ஆஃப்டர் ஆல் எடுத்து கொடுங்க. பெருசாக பொண்ணும் பொருள் ஒன்றும் கேட்கலையே, எதானே கேட்குது. நான் சொன்னேன், மண்ணு தானே கேட்குது, எடுத்து கொடுங்க. 35 கோடி ரூபா மதிப்புள்ள வீடு. இப்போ பிசாசு ஃபவுண்டேஷனில் இருக்க மண்ணை கேட்குது. நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி, ஒருத்தனை ஃபவுண்டேஷனை இழக்கணும். அப்போ அவர் சொல்றாரு, அது நடக்காது பாஸ்டர். நான் கேட்டேன், ஏன் நடக்காது? அது நான் முழுசா 1 கிலோ மண்ணும் உள்ள போடலன்னு. இவர் என்ன பண்ணாரா, ஃபவுண்டேஷன் போடும்போது 1/2 கிலோ மண்ணை உள்ள போட்டாராம். மீதி 1/2 கிலோ மண்ணை கையில் வாரி விதைச்சாராம். அப்ப எடுத்து கொடுக்கறதா இருந்தா மொத்த வீடை என்ன செய்யணும்? அது முடியாது இல்லையா? இப்போ நான் உட்கார்ந்து யோசிக்கிறேன், என்ன பண்ணலாம்? கர்த்தருடைய ஆவியானவர் திடீர்னு எனக்குள்ள என்ன சொன்னார் தெரியுமா? நீ ஒரு வார்த்தை சொல்லணும். நீ அந்த வார்த்தை சொல்லும்போது ஃபவுண்டேஷன்ல அக்கறை அனுப்புவேன். எந்த பலத்துல இந்த பிசாசு இருக்குதோ அந்த ஃபவுண்டேஷன்ல இப்போ அக்கினி அனுப்ப போறேன். அது எரிய போகுதுன்னு கை தட்டி சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல. அடகடகதனா ரியாந்தல் உங்க வீட்டுக்குள்ள அக்கினி, உங்க வீட்டை சுற்றி அக்கினி. கையை தட்டி பெற்றுகோ, பெற்றுகோ. அத்தனை பேர் வாய திறக்கணும், அத்தனை பேர் வாய திறக்கணும். ஒரு பலமான அக்கினி அபிஷேகம் இறங்குது. கண்ணை மூடி கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, கண்ணை மூடி கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஏன் அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. ஓ குடும்பத்தை அழிக்கும்படி அஸ்திபாரத்தில் மறைந்திருக்கிற அபிஷேகம் விடாத, விடாத, விடாத. கையை தட்டி பெற்றுக்கோ. அஸ்திபாரத்தில் மறைந்திருக்கிற அந்தகார வல்லமைகளை ஆவியானவர் இப்போ எரிக்கிறார். 2 நிமிஷம் கை தட்டுங்க, 2 நிமிஷம் கை தட்டுங்க. ரூடா பக்கத்தரபா ரியந்தரபா. அத்தனை பேர் கொஞ்சம் சத்தம் உயர்த்தி கொஞ்சம் வாயை திறந்து ஆவியில போராடுங்க, ஆவியில போராடுங்க. உடபதனா ரீகதனா அந்தல் கபனா ராகத்தனா ரியந்தரா அல்பந்தரா உடா பாபா. இந்த வீட்டுக்கு அஸ்திபாரத்தில் இருக்கிறது ஆவியானவர் சுட்டரிக்கிறார்னு சொன்னதுதான் உண்டு. அந்த அசுத்தாவி போயிட்டு அப்புறம் அந்த பெண்மணிக்கு ஒரு குழந்தை பிறந்து. ஆமென். அஸ்திபாரத்துக்கு உள்ள மறைஞ்சிருந்துட்டு என்னெல்லாம் வேலை காட்டிட்டு இருந்திருக்கிறான் இல்லையா? என்னெல்லாம் வேலை காட்டிட்டு இருந்திருக்கிறான் இல்லையா? தாக்கும் ஆவிகளை நீ தாண்ட போற, தாக்கும் ஆவிகளை நீ தாண்ட போற. நல்ல வைராக்கியமா வாய தரீங்க. உன் வருமானத்தை தாக்குகிற, உன் குடும்பத்தை தாக்குகிற, உன் எதிர்காலத்தை தாக்குகிற, உன் வாழ்க்கையை தாக்குகிற, உன் பிள்ளைய தாக்குகிற அந்த அசுத்த ஆவிகளை நீ தாண்டுகிறாய். கை தட்டணும், கை தட்டணும். கொஞ்சம் வாய திறக்கணும். அத்தனை பேர் வாய தரீங்க. இப்போ இப்போ இந்த சபைக்குள்ள வல்லமை இறங்குது. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு பலமான அபிஷேகம் இறங்குது. கையை தட்டி பெற்றுக்கோ. விடாத, விடாத. ஆவியில போராடு. அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். ரஹந்தரபா. ஒன்று, நானோ அந்த பலவீனத்தை தப்பி கடந்து போவேன். 2, சமூக அடிமைத்தனத்துக்கு தப்பி கடந்து போவேன். 3, வலையின் சிக்கல்களுக்கு கடந்து போவேன். 4,
தாக்கும் ஆவிகளுக்கு தப்பி கடந்து போவேன். 5 நாணல் பெட்டிக்கு தப்பி கடந்து போவேன். நாணல் பெட்டிக்கு தப்பி கடந்து போவேன். யாரையுமே பயன்படாதவர்கள், உருப்படாதவர்கள், ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு யாரையும் திட்டப்படாது. யாரையும். ஏன்னா உலகத்தில் ரொம்ப வேஸ்டாகும் நாணல். உலகத்தில் ரொம்ப வேஸ்டாகும் நாணல். அந்த நாணல் பெட்டியே ஒரு பிள்ளையை சுமக்க முடியுமானால், உலகத்தில் அத்தனை பேரும் ஒரு உபயோகம் இல்லைன்னு சொல்கிற ஒரு நாணல் எதிர்காலத்துக்கு இஸ்ரவேலுக்கு தலைவனாக வரப்போகிற மோசையை சுமக்க முடியுமானால், யாரையும் பிரயோஜனம் இல்லாதவர்கள்னு சொல்லக்கு நமக்கு உரிமை இல்லை. கர்த்தர் யாரையும் கையில் எடுக்க முடியும். கர்த்தர் யாரையும் பயன்படுத்த முடியும். கர்த்தர் யார் மேலும் தம்முடைய கிருபையை ஊற்ற முடியும். இப்போ பெற்றோர் அந்த பிள்ளையை நாணல் பெட்டிக்குள்ளே வச்சுட்டாங்க. நாணல் பெட்டிக்குள்ளே வச்ச பிறகு என்னெல்லாம் பிரச்சனைன்னு பாருங்கள். 1, இருள் மட்டும்தான் உண்டு. என்ன மட்டும்தான் உண்டு? இருள். கண்ணெட்டின தூரமே கொஞ்சம் தூரம்தான். அவ்வளவு தூரத்துக்குள்ள வெளிச்சம் இல்லை. இருள் மட்டும்தான் உண்டு. 2 பாருங்க, இருள் மட்டும் இல்லை, எல்லா வாசலும் அடைபட்டு விட்டது. 1 இருள். சுற்றி என்னதான் இருக்கு? இருள். 2 எல்லா வாசலும் அடைபட்டு விட்டது. 3 எனக்கு பலனும் இல்லை. மோசையை பொறுத்தவரை 3 மாசமான குழந்தை. இருள் இருக்கு, கதவெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு, கண்ணெட்டன தூரம் வரை வெளிச்சம் இல்லை, எந்த வாசலும் இல்லை. இனி நானா திறக்கலான்னு பார்த்தா எனக்கு பலனும் இல்லை. இனி இந்த நாணல் பெட்டி எந்த சமுத்திரத்தில் போய் விழுவுன்னு யாருக்கும் தெரியாது. சாத்தான் என்ன சொல்லியிருப்பான்? இதுதான் உனக்கு கடைசி நாணல் பெட்டியும் உனக்கு இதுதான், சவுப்பட்டியும் உனக்கு உனக்கு இதுதான் அப்படின்னு சாத்தான் சொல்லியிருப்பான் இல்லையா? அந்த தண்ணிக்குள்ள நாணல் பெட்டி போச்சு இல்லையா? நாணல் பெட்டி போனதல்ல, கர்த்தர் நாணல் பெட்டியை கையை பிடிச்சு நடத்தினது. அதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், நான் அறியாதிருந்தும் என்னை நடத்துகிறார். எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு பாட தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு துதிக்க தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவர் ஒன்று செய்கிறார், நான் அறியாதிருந்தும் அவர் நடத்துகிறார். உண்மைதான் இல்லையா? நான் அறியாதிருந்தும், எனக்கு தெரியல என் பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியல, என் நெருக்கம் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒன்று தெரியுது, நான் அறியாதிருந்தும் அவர் என்னை நடத்துகிறார். பெட்டி ஒரு இடத்துல வருது. ஒரு இடத்துல வந்த உடனே பார்வோனுடைய குமாரத்தை அந்த பெட்டியை திறந்து பார்க்கிறா. உடனே பிள்ளை அழுதது. உடனே பிள்ளை அழுதது. நீங்க நேற்றைக்கு அழுதீங்களா, முந்தாம் நாள் அழுதீங்களா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க இன்னைக்கு அழுதா அரண்மனையின் கதவு திறக்கப்படும். நேற்றைக்கு வரை நீங்க அழுதா கேட்க போறது தாயும் தகப்பனும் வீட்டுக்காரங்களும். ஆனா இன்றைக்கு அழுதா கேட்க போறது ராஜாவுடைய குமாரத்தை. அரண்மனையின் கதவை திறக்கிற கண்ணீர். இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆயுதம் கண்ணீர், 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 கண்ணீர். ஒரு தேவ பிள்ளையின் கண்ணில இருந்து விழுகிற கண்ணீருக்கு அளவு அதிகாரம், வல்லமை இந்த உலகத்துல எதற்கும் இல்லை. எதற்கும் இல்லை. ஒரு தேவ பிள்ளையின் கண்ணீருக்கு பவர் இந்த உலகத்தில் எதுக்கும். பிள்ளை அழுதது. அவள் எடுத்துக்கொண்டு போய் எங்கே வளர்த்துகிறாள்?
ராஜாவுடைய அரண்மனையில் வளர்த்துகிறாள். என்னால எல்லாம் சுமக்க முடியுமான்னு நீங்க நினைச்சீங்க இல்லையா? உங்களை வச்சே சுமக்க பண்ணுவார். என்னால எல்லாம் தூக்க முடியாதுன்னு நினைச்சீங்க இல்லையா? உங்களை வச்சே சுமக்க பண்ணுவார். அதாக்கும் கர்த்தர். அந்த நாணல் பெட்டிக்கு தப்பி கடந்து போவேன். ஒரு தடவை சொல்லுங்க, நானோ. ரொம்ப மெதுவா சொல்லுங்க. அவர் பேசுறாரான்னு பார்க்கட்டும். சொல்லுங்க, நானோ. பக்கத்தில் இருக்க சிஸ்டர், அவர் பேசுறாரா பாருங்க. நானோ. அவரை பாருங்க. நானோ. நல்லா பேசுங்க. சொல்லுங்க, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். ஒரு தடவை கூட சொல்லுங்க. ஒரு தடவை கூட சொல்லுங்க. நான் இந்த கூட்டத்துக்கு வரும்படி இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போ கர்த்தருடைய ஆவியானவரின் உள்ளத்தில் போட்ட வார்த்தையாக்கும், நீ தப்பி கடந்து போக போற. நீ தப்பி கடந்து போக போற. இதுவரை வந்த பிரச்சனைகள் அல்ல, புதிய பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் உன்னை தப்புவித்து நடத்த போகிறார்.